கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தடைகளை எல்லாம் உடைத்து போடுவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உடைக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும். அது சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்குது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 45:4 வாஸ்து பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் வெளியே கொண்டு வருவான். இன்றைக்கு நீங்கள் புதையலையும் பொக்கிஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற தடைகள், வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள், நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணி வச்சிருக்கிற இரும்பு தாழ்பால்கள், ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் அத்தனையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவான். வல்லமையில் தேவன் உங்கள் குரோதமாக எழுப்பியிருக்கிற சத்துருடைய அத்தனை கிரியைகளையும் அழித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தடைகள் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை வந்துவிடும். பாருங்க, ஒரு சகோதரர் அவருடைய தொழில் முன்னேற விடாதபடிக்கு ஒரு 4 பேர் அவருடைய பிஸ்னஸ்க்கு தடையாக இருந்தாங்க. இவர் எதை செய்தாலும் அதற்கு விரோதமாக பலவிதமான தந்திரங்களினால் அவங்களுடைய பிஸ்னஸை தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் சொன்னா தடைகளை நான் உடைத்து போடுவேன் என்று சொல்ல ஒவ்வொருத்தர் குடும்பம் அப்படி உடைக்கப்பட்டது. அந்த 4 பேர் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க தெரியல. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? உங்களை தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளுக்கு என்ன ஆச்சு, அவர்கள் என்ன ஆனாங்க தெரியாதபடிக்கு தடைகளை எல்லாம் உடைத்து போடுவான். வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2:13 நீங்கள் வாஸ்து பார்த்தா, தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை விலக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவா. தடைகளை கத்து உடைத்து போடுவான். உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணின சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. யோபு 42:2 வாஸ்து பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது அல்ல. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சிட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது. தடைகளை உடைத்து போடுவார். எத்தனை தடைகள் வரட்டுமே, எத்தனை பேர் தடை பண்ணட்டுமே, பிசாசுகள் ஒன்று சேர்ந்து தடையை கொண்டு வரட்டுமே, எந்த தடையும் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்பாக போகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடை செங்கடல் தடையாய் நின்றது. பின்னாடி பார்வோனுடைய சேனை வழியே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பா. யாத்ராம 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் யுத்தம் பண்ணி புதிய வழிகளை ஏற்படுத்துவான், தடைகளை உடைத்து போடுவான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடுவீராக. செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். தடைகளை உடைத்து போடுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.